வணக்கம். 2027, 28 ஆகிய வருடங்களில் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவ செல்வங்களுக்காக இந்த சித்திரப்படம் மூலமாக சிந்தனையை விருத்தி செய்யும் வினாக்கள் பதிவேற்றம் செய்கின்றேன். இங்கு ஒரு குடும்ப உறுப்பினர்கள் 6 பேர் இருக்கிறார்கள். அவர்களை 2 தந்தைமார், 2 மகன்மார், 2 தாய்மார், 2 மகள்மார் என 8 உறுப்பினர்கள் போல் வார்த்தைகள் வியாபிக்கின்றன. ஆயினும் இந்த 6 பேரும் இந்த 8 உறுப்பினர்களாக வருவதற்கு பொருத்தமானவர்கள். அது பற்றிய விளக்கம் தருகின்றேன் வினாவை வாசித்து. ஒரு விழாவுக்கு வந்திருந்தவர்கள் 2 தந்தையர்களும் 2 மகள்களும் 2 தாய்களும் 2 மகள்களும் காணப்பட்டனர். இங்கு ஆர்விகிதி தந்தைமார், மகன்மார், தாய்மார், மகள்மார் என்ற ஆர்விகிதி இடம்பெறவில்லை என்பது கவனத்துக்குரியது. அது இதை தட்டச்சு செய்பவர்கள் அந்த ஆர்விகிதியை பயன்படுத்தவில்லை. பரவாயில்லை, எங்களுக்கு வினாதான் முக்கியம். உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. குறைந்தபட்ச எண்ணிக்கை என்றபடியால் ஒரு தந்தைக்கு மகன், அந்த மகனுக்கு மகன் அதாவது தந்தையின் தந்தைக்கு அவன் பேரன். அப்போ இங்கே மொத்தம் 2 4 பேராக 3 பேர் காட்சிப்படுத்தப்படுகிறார்கள். அதே போல் தாய்க்கு மகள், ஆனால் மகளுக்கு மகள், இன்னொரு மகள். அப்போ இங்கே 2 தாய்மாரும் 2 மகள்மாரும் போல் காட்சியளிக்கின்றார்கள். மொத்தத்தில் 8 பேராக காட்சியளிப்பது 6 பேர் என்பது. எனவே உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை 6 என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இது வார்த்தைகளின் ஒரு மாய ஆக்கம், மாய ஜாலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இது நுண்ணறிவை விருத்தி செய்வதற்கு இந்த மாதிரியான கருத்துள்ள வினாக்கள் பயன்படும். எனவே பெற்றோர் ஆசிரியர்கள் இதனை நன்கு பயன்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.